சர்வசக்திக்கும் என வணக்கம். ஹார்வ ஜோதிடம் திருஞான சம ஜோதிடர். தமிழ் எனும் ஜோதிடம் தொடர்பாக நான் வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து வார்த்தை அடிப்படையிலே தமிழ் எனும் ஜோதிடத்தை நான் உருவாக்கி இந்த வீடியோ காலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் சப்ஸ்கிரைப் கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க, அப்புறம் நீக்கிட்டு போடுறாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலனாக்கா அவங்களுக்கு அந்த மனசு இல்லை. சரி, ஒருத்தர் கொடுத்ததா இருக்கட்டும், மீண்டும் நம்ம நீக்கக்கூடாது, நீக்கினா தப்பு அப்படின்னு அவர் மனசில் படம் கிடையாது. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க கொடுக்குறாங்க, டக்குன்னு டிலீட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க அதெல்லாம் தப்பு இல்லை. கொடுத்த படிவே அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அப்படியே ஒன்று இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஒருத்தன் கொடுக்குறவன் வர சொல்லிவிட்டு கொடுக்காம ஏமாத்தணும் என்ன, அதுபோல் தான் அவங்க வாழ்க்கையில் ஏமாந்து போகிறாங்க. அதாவது சர்ப்ரைஸ் கொடுக்குறது கொடுத்துட்டு மீண்டும் நீக்கிறாங்க, டெலிட் பண்ணிட்டு போகிறாங்க. சரி, வார்த்தை அடிப்படை ஜாதக பண்ணி சொல்லி கொண்டு வருகின்றேன். பிரபலத்துக்கு அந்த 5 எழுத்து, அந்த 5 எழுத்துக்குரிய 1 3 9 4 7 எல்லாம் கூட்டாக 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ பிரபலத்துடைய விதி எண் 6. 6ஆம் எழுத்து பண்ணாக வருகின்றது பிரபலம். பிரபலம் அடையணும்னாக்க வெறிச்சில் செய்தாலும் பிரபலம் அடைய முடியும். இல்லைன்னா பிரபலத்துக்கு வேலையே இல்லை, அப்படியே குந்திருக்க வேண்டியதான். 4 பேர்த்துக்கு சொல்லணும், 4 நோட்டீஸும் கொடுக்கணும், இங்கே வாங்கன்னு சொல்லணும். அதுதான் பிரபலம். வாயால் சொல்லணும் முதல்ல பிரபலத்து. ஆனால் பிரபலத்தோட விதியின் 6. பாருங்கள், காய்கறி வண்டிக்காரெல்லாம் பிரபலப்படுத்தும் போது அப்போ பிரபலப்படுத்தினா தான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் சவுண்டு கட்டி வெளியே காய்கறி வாங்க முடியும். இன்றைக்கி எல்லாத்துலேயுமே ஒரு மைக் வச்சு தான் விளம்பரம் பண்ணி தான் எல்லா வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் பிரபலத்தோட விதியின் 6. பிரபலத்துக்கு 5 எழுத்து, அந்த 5 எழுத்துக்குரிய 1 3 9 4 7 எல்லாம் கூட 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ பிரபலத்துடைய விதியின் 6. முன்னுக்கு 2 எழுத்து, அந்த 2 எழுத்துக்குரிய 3 6 எல்லாம் கூட்டாக்க 9. அப்போ முன்னுடைய விதியின் 9. முன் 9ஆம் இடம். முன்னவர்களுக்கு குரு பகவானும் தரணும். அதான் முன் 9. அப்போ மேஷத்திலிருந்து தனுசு வீடு குரு வீடு, குரு வீடு. அப்போ தனுசு என்பது வில் எப்படி பொறுமையாக போயிட்டு ஒருத்தனது தாக்குது, அதுபோல தான் முன் என்ற ஒரு வார்த்தை செயல்படுகிறது. ஆனால் அடுத்த பின் என்ற ஒரு வார்த்தைக்கு 2 எழுத்து, அந்த 2 எழுத்துக்குரிய 1 6 எல்லாம் கூட்டாக 7. ஆனால் பின் 7ஆம் இடம். பின் 7ஆம் இடங்கிறது கேந்திரத்து வருது. முன் 7ஆம் இடம்ங்கிறதும் முன் 9ஆம் இடங்கிறது திரிகுணத்தில் வருகிறது. அதனால் ஜாதக படையும்போது ஒரு வார்த்தை அடிப்படையிலேயே அப்போ பின் 7. அப்போது 7 முடிஞ்சு போச்சுன்னா 8 9. அப்போ 9 முன்னே வந்துடுது, 7 பின்ன வந்துடுது. அப்போ முன் 9 பின் 7. அடுத்தது ஆசிரியருக்கு 5 எழுத்து, அந்த 5 எழுத்துக்குரிய 8 4 4 2 9 இதெல்லாம் கூட்டா 27. அதோடைய விதி என்பது 9. அப்போ ஆசிரியருடைய விதியின் 9. அப்போ 9ஆம் வீடு குரு வீடாக இருப்பதால் தான் ஆசிரியர் குருவாக மதித்தாங்க, இல்லைன்னா மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆசிரியருடைய விதியின் 9. ஆசிரியருக்கு குரு என்று பெயர். அந்த குருவோட வீடு தான் 9ஆவது விதியன். அப்போ ஆசிரியர் விதியின் 9. அப்போ இந்த மேஷத்திலிருந்து தனுசு வரை, தனுசு 9ஆவது வீடு குருவோட வீடு. அதனால் தான் ஆசிரியருக்கு குரு என்ற ஒரு பட்டம் விளங்குகிறது. அந்த காலத்தில் எப்படி வகுத்தாங்களோ அதைத்தான் நானும் உருவாக்கியிருக்கேன். ஆனால் ஆசிரியருக்கு விதியின் 9ஆம் இடம். அடுத்த கல்லணைக்கு 4 எழுத்து, அந்த 4 எழுத்துக்குரிய 1 1 4 1 எல்லாம் கூட்டாக்க 7. அப்போ கல்லணைக்கு விதியின் 7ஆம் இடம். கல்லணை தாங்கி நிற்கிறது 7ஆவது விதி எண்ணுத்தான். அந்த எண்ணும் எழுத்து சேர்ந்து தான் கல்லணை தாங்கி நிற்கிறது. சிமெண்ட்டு கிடையாது, சிமெண்ட்டும் தயாரிப்பும் கிடையாது, எல்லாமும் சேர்ந்து தான். சிமெண்டாக இருந்தாலும் சரி, ஜல்லியாக இருந்தாலும் சரி, கலவையாக இருந்தாலும் எல்லாம் தாங்கி நிற்கிறது 7ஆவது விதி எண்ணுத்தான். அதான் கல்லணையுடைய விதியின் 7. கல்லணை என்பது கட்டப்பட்டதாக தான் கல்லணை கட்ட தவறி இருந்தால் கல்லணைக்கு வேலையே இல்லை. அந்த ஊர் பேர் ஏதோ சும்மா ஒரு கல்லணை சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்தது காவேரிக்கு 3 எழுத்து, 3 எழுத்துக்குரிய 8 6 4 எல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ காவேரியுடைய விதியின் 9. 9ஆம் எழுத்து பலன் வருகிறது. காவேரிக்கு தண்ணி திறந்துட்டா தான் காவேரி, இல்லைன்னா அது காவேரி காஞ்சி போய் மணல் தான் பறக்கும், குப்பையாக தான் கிடக்கும். காவேரியில் தண்ணி வந்தால் தான் அதுக்கு காவேரிக்கு மவுசு. அந்த காவேரிக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை இதெல்லாம் வந்துச்சுனாக்கா அந்த காவேரிக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. காவேரி கும்பிட்ற காரணமே அந்த தண்ணிக்காக வேண்டி தான். அதனால் காவேரியுடைய விதியின் 9. காவேரி தண்ணிக்கு எவ்வளோ மவுசு இருக்குது.
அதனால் வந்து அந்த காவேரி தண்ணியில் வந்து பலரும் புனிதம் அடைகிறார்கள். கங்கேச முனேச கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி என்று சொல்லக்கூடிய வார்த்தை கடைசி வார்த்தை. 7 நதிகளும் காவேரி அதில் ஒன்று, அந்த நதி காவேரி ஒன்று, அதான் காவேரி விதியின் 9. அப்போ வந்து குருவோடு அந்த காவேரிங்கிறது அந்த ஜலமானது பல இடத்துல சந்தித்து மக்களுக்கு வந்து அது தீர்த்தமாக பயன்படுகிறது. அதான் காவேரி. காவேரியுடைய விதியின் 9. மேட்டூருக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கிறது 2, 2, 5, 9 எல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ மேட்டூருடைய அணையின் விதியின் 9. மேட்டூர் தாங்கி நிற்கிறது 9வது விதியின். அடுத்ததாக வந்து கொள்ளிடத்துக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிதான் 3, 4, 1, 5, 7 எல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ கொள்ளிடத்துடைய விதியின் 2. கொள்ளிடத்துடைய விதியின் 2. 2ஆம் எழுத்து பலனாக வருகிறது கொள்ளிடம். ஆனால் கொள்ளிடம் வந்து காவேரியை விட மிக பெருசு. ஆனால் கொள்ளிடத்துடைய விதியின் 2. அடுத்ததாக வந்து மருதியாற்றுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1, 5, 2, 9, 1 எல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போது மருதியாற்றுடைய விதியின் 9. மருதியாற்று கதையெல்லாம் நம்ம எல்லா மக்களுக்கும் தெரியும். சிறியவருக்கு தெரியும், முதியவர்களுக்கு தெரியும். மருதியாற்றுடைய விதியின் 9. முக்கொம்புக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணும் 3, 7, 1, 7, 2 எல்லாம் கூட்டாகி 20. அதோடைய விதி என்பது 2. நான் முக்கம்புன்னு தான் போட்டிருக்கேன். நான் முக்கொம்புன்னு போட கிடையாது. அப்படிப்பட்ட கொம்பாக வரும், இப்படிப்பட்ட கம்பாக வரும். இப்போ முக்கம்பு என்னோட வார்த்தைக்கு விதியின் 2. இப்போது தற்காலிக உள்ள வார்த்தைகளுக்கு தான் என்னுடைய தெரிஞ்ச ஒரு வார்த்தைகளுக்கு அப்படி அப்படியே எழுதியிருக்கேன். அது வந்து அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் போக போக. ஆனால் வந்து முக்கம்போட விதியின் 2. அடுத்து பெரியாருக்கு வந்து 4 எழுத்து. 4 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3, 4, 9, 1 எல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. இப்போ பெரியாறு சின்னார்னா இருக்குது. அதனால் அந்த இடத்துல நான் போனதெல்லாம் இல்லை, அப்படியே படிச்சிருக்கேன். அதனால் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் ஏதோ பேப்பர் மூலம் படிச்சிருக்கேன். அதனால் தெரிஞ்சு இது சொல்கிறேன். அதனால் பெரியாருன்னு ஒன்று இருக்கும்னு நினச்சி தான் நான் எழுதியிருக்கேன். நான் பார்த்ததில்லை. ஆனால் பெரியாருக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3, 4, 9, 1 இதெல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ பெரியாருக்கு வந்து விதி எண் 8. பெரியாறு ஒவ்வொரு ஊரில் வந்து அது இருக்கும். பெரியாறு சின்னாருன்னு இருக்கும். அதான் பெரியாரத்தோட விதியின் 8. அந்த பெரியாத்துங்கிறது விதியின் 8. அப்போ வந்து சின்னாருங்கிறது 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 4, 3, 4, 1 எல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ சின்னாருக்கு வந்து விதியின் 3, பெரியாருக்கு வந்து விதியின் 8. பார்த்தியா, பெரியாறு 3 விட 5 கூட. அப்போ பெரியாருக்கு வந்து விதியின் 8, சின்னாருக்கு வந்து விதியின் 3. அடுத்தது ஜடாயு என்பது மிகப்பெரிய பாரதத்தில் வந்து பறந்த பறவைடா ஜடாயு. பாரதத்தில் சொல்லப்பட்டது தான் ஜடாயுக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 3, 3, 4 எல்லாம் கூட்டாக்க 10. அதோட விதி என்பது 1. அப்போ வந்து ஜடாயுக்கு வந்து விதியின் 1. 1ஆம் எழுத்து பலனாக வருகின்றது. அடுத்தது வந்து விரோதத்துக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 6, 8, 7, 7 எல்லாம் கூட்டாக 28. அதோடைய விதி என்பது 1. அப்போ விரோதத்தோட விதியின் 1. விரோதம் 1ஆம் இடம். லக்கணத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தால் அந்த லக்கணாதிபதி பெரிய சாணத்தை மறைவிட சாணத்தை இருந்தால் அதுவும் பெரிய சாணத்தை மறைவு சாணத்தில் ஏறி அது பகை பெற்றிருந்தால் விரோதமாகவே அவன் மக்களுடைய கண்களுக்கு தென்படுவான். ஆனால் விரோதத்தோட விதியின் 1. அப்போ 1ஆம் நம்பரே விரோதம்தான். அடுத்து அந்த நுரையீரலுக்கு வந்து 4 எழுத்து, 5 எழுத்துங்க. அந்த 5 எழுத்துக்குரிய எண்களிடம் 1, 7, 3, 1 எல்லாம் கூட்டாக 12. அதோட விதி என்பது 3. அப்போ வந்து பின்தங்கிய நிலையில் தான் நுரையீரல் இருக்குது. நுரையீரல் வந்து ஏதாவது ஒன்று ஏற்பட்டு போச்சுன்னா அது வந்து நுரையீரல் பாதிக்கப்படும். அதாவது நுரையீரல்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கானதில்லை, விதியின் 3. அந்த நுரையீரலுக்கு வந்து 3ஆம் இடம் தான் பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஏன்னா 3ஆம் இடம் வந்து மறைவிட ஸ்தானம். அதனால் நுரையீரல் வந்து ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் அதனால் வந்து பாதிப்புகள் உடம்புக்கு உண்டு. அப்போ வந்து நுரையீரலோட விதியின் 3. அடுத்தது வந்து முதுகுக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3, 9, 3 எல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. இப்போ முதுகுக்கு வந்து விதியின் 6. முதுகு பின்புறம் அது வரையும் சனத்தில் பார்க்குற மாதிரியான கேந்திரம் திரிகோணத்துக்கு வரும். ஆனால் வந்து முதுகு வந்து இந்த முதுகுங்கிறது பின்புறத்தில் தான், முதுகுங்கிறது பின்ன தானே இருக்குது. அதனால தான் விரையும் சனத்தில் வருகிறது. முதுகோட விதியின் 6. அடுத்ததான் நெஞ்சுக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணு தான். அதான் 2, 1, 4 எல்லாம் கூட்டாக
7 அதோட விதியின் 7. அப்போ நெஞ்சுக்கு வந்து 7ஆம் இடம். 7ஆம் இடம் தான் பலன் தரப்பட்டு வருது. முதுகு வந்து பின்புறம். அதாவது நெஞ்சுக்கு வந்து முன்னே இருக்குது. அதனால தான் நெஞ்சு வந்து 7வது விதி எண்ணாக வருகிறது. அடுத்தது தோலுக்கு வந்து 7ஆம் இடம். தோலுக்கு வந்து 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3, 4 எல்லாம் கூட்டா 7. தோல் வந்து 7ஆம் இடத்து பலன் 20 தோல். அப்போ வந்து தோல் வந்து 7ஆம் இடம். 7ஆம் இடம் வந்து தோல் வந்து 7ஆம் இடம் தாங்கி நிற்கிறது. அடுத்து இன்னொரு தோல் இருக்குது, சதை மேலே இருக்கிற தோல். அந்த தோலுக்கு வந்து 3, 1, 4 எல்லாம் கூட்டா விதியின் 4. அப்போ தோலுக்கு வந்து 4ஆம் இடம். பச்சை இலை காடுன்னு ஒன்று இருக்குது. அதான் பச்சை இலை காடு. அதுக்கு வந்து 3 வார்த்தைகளாக வருகிறது. அதுக்குரிய எண்ணி 9, 9, 7, 2, 8, 8, 7 எல்லாம் கூட்டா 50. விதி என்பது 5. அப்போ பச்சை இலை காடுங்கிறது விதியின் 5. 5ஆம் இடத்து பலனாக வருகிறது பச்சை இலை காடு. ஆனால் ஜாதக பலன் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையே இங்கே செயல்பட்டு வருகிறது. அந்த ஒவ்வொரு வார்த்தை அடிப்படை தான் ஆண்டவனம், கனவு அக்காவும், கனவு தங்கையும், கனவு தாயும் நமக்கு வந்து நினைவூட்டப்பட்டு வருகிறது. ஆனால் நமச்சிவாயும் நம என்ற ஒரு வார்த்தை எல்லா மனதிலும் இருக்குது. எல்லாத்துக்கும் படியளக்கிறார். நமச்சிவாய் என்ற வார்த்தை தான் நமக்கு வந்து முக்கியம். ஆனாலும் வந்து நமச்சிவாய் நமக்கு வந்து திருவருள் செய்தாதான் எல்லாமே, இல்லைன்னா இல்லை. அடுத்து இன்னொன்று கனவு என்பது நம்ம அக்கா தங்கைகள். அந்த கனவு அக்காங்கிறது, கனவு தங்கிங்கிறது நமக்கு வந்து அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நேரடியாக நமக்கு வந்து கனவுகள் திறக்கப்படுவதில் கனவாக்கா திறக்குது, கனவாக்கா தங்கி திறக்குது. நம்ம கனவாக தோன்றி எல்லாமும் தந்து கொண்டு வருகிறது. தரக்கூடியவருக்கு தருகிறது, மூடக்கூடியவர்கள் மூடி அமைதியாக இருக்கின்றது. அதான் கனவு என்பது ஒரு மனிதனுடையது. ஆனாலும் வந்து வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் சொல்லப்பட்டு வருகின்றேன். ஆனாலும் வந்து நமச்சிவாய் எல்லா வார்த்தைகளுக்குமே நமச்சிவாயம்தான். அதே நமச்சிவாய் நம்ம சொல்லிக்கொண்டு இருந்தால் வேறு எதுவும் சிந்திக்க முடியாது. ஆனால் நமச்சிவாய் என்பது நம்மளை வந்து ஒரு வார்த்தை மூலமாக அவர் நினைக்கணும். அவர் நினைச்சதான் இருக்கும். அவர் உங்களை நினைக்கிறாரு, நீங்கள் அவரை நினைக்கிறீங்களே? நினைக்க கிடையாது. அவர் தான் உங்களை நினச்சி கொண்டு வராரு. ஆனாலும் கனவுகளும் நமச்சிவாய் என்ற ஒரு வார்த்தையிலும் மனிதனை வந்து நினைவூட்டி திருவருள் செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வார்த்தையிலையுமே நமச்சிவாய் நம்ம தான். ஒவ்வொரு வார்த்தையிலையுமே அக்கா தங்கை தான். எல்லாமே அக்கா தங்கை தாய் இதுதான். ஆனால் வந்து ஜாதகம் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே பிரகாசிக்கப்பட்டு சொல்லப்பட்டு அந்த வார்த்தை அடிப்படையிலே கடவுளாகிய ஆண்டவனாகிய கடவுள் எல்லாமே உங்களுக்கு வந்து திருவருள் செய்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் ஜாதக பலன் என்பது 240 எழுத்தும் அதுக்குரிய எண்கினும் தான். ஆனால் வார்த்தை ஜாதக பலன் கார ஜோதிடர் திருஞான சம்பந்த ஜோதிடர். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.